அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்திய 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயா தேசத்தில் பெத்லெகேம் என்ற ஒரு சிற்றூரில் பிறந்தார். இந்த பெத்லெகேம் எருசலேமிலிருந்து சுமார் 5 மைல் தொலைவில் இருக்கிற ஒரு சிறிய அழகிய கிராமம். இங்கே தானே ஆண்டவர் இயேசு பிறந்தார். தகப்பனார் யோசேப்பும் அவருடைய தாயார் மரியாளும் நாசரேத்தில் இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிழக்கிலே ஒரு அதிசய நட்சத்திரம் தோன்றியது. அந்த நட்சத்திரத்தை கண்டு சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்து இயேசுவை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த சாஸ்திரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வந்து வான சாஸ்திரத்தில் தேறினவர்கள். இப்படிப்பட்ட இந்த ஞானிகளாக இருந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அந்த நட்சத்திரம் வழிநடத்த அவர்கள் புறப்பட்டு வந்து பெத்லெகேமில் இயேசுவை தொழுது கொண்டார்கள். இந்த சாஸ்திரிகள் புறஜாதிகளாக இருந்தார்கள். இத்தனை மாதம் பிரயாணம் வந்து தான் இயேசுவை சந்தித்தார். நீங்களும் நானும் அப்படியல்ல இன்றைக்கு. ஆக இத்தனை தூரம் மைல் தூரம் பிரயாணம் பண்ண அவசியம் இல்லை. இவ்வளோ பிரயாசப்பட்டு பல மாதங்கள் செலவழிக்கணும் அவசியம் இல்லை. இருக்கிற இடத்திலேயே இயேசுவேன்னு சொன்னால், அவரை கூப்பிட்டால் இயேசுவை காணலாம். இயேசு ஏதோ வெளிநாட்டு தெய்வம் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்த மத தலைவரும் அல்ல, எல்லா ஜனங்களுக்கும் அவரை தொழுது கொள்கிற அத்தனை பேருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற நல்ல தெய்வம். இதை கேட்குற அருமையாளர்களே, நீங்கள் யாரோ எவரோ ஒருவேளை கிறிஸ்தவர்களாரோ கேட்கலாம். உங்களுக்காகவும் இயேசு உலகத்தில் வந்து பிறந்தார், உங்களுக்காக மரித்தார், உங்களை மீட்டெடுக்க, உங்களை பரிசுத்தப்படுத்த, உங்களுக்கு மோட்ச பாக்கியத்தை கொடுக்க, உங்களை ஆசீர்வதிக்கத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற செய்தியை இந்த சாஸ்திரம் மூலம் அறிந்து கொள்கிறோம். இருக்கிற இடத்திலேயே ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஜபத்தை கேளும் என்று சொல்லி இயேசுவை நெருங்கினார். உங்களை ஆசீர்வதிக்கும், ஜபத்தை கேட்கும் கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா.